ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கேம் கிரியேட்டிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். அந்த கேம் கிரியேட்டிங் ஆப்பை வச்சு மொபைலில் எப்படி நீங்கள் கேம் கிரியேட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கான் பண்ணி ஆள் கொடுத்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்டு. இந்த ஆப் தான். இந்த ஆப்பில் தான் வந்து கேம் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே ஓடனே உங்களுக்கு வந்து கூகுள் ஐடி கொடுத்து சைன்அப் பண்ண சொல்லுவோம். நான் சைன்அப் பண்ணிட்டேன். முதலையே சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் கேம் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. இதில் வந்து கேம் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணவும் முடியும். பாருங்க, கேம் கிரியேட் பண்ணி நிறைய பேர் போட்டிருக்காங்க. இதை நம்ம விளாண்டுக்கலாம். விளாட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேம் கிரியேட் பண்ணலாம். மேலே வந்து நிறைய சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேனல்ஸை சேர்ந்தவங்க வந்து ஒரு சேனல் எடுத்திங்கன்னா அந்த சேனலில் பாருங்கள் ஒரு 200 கேமாவது மேக் பண்ணியிருக்காங்க. நிறைய கேம்ஸ் இருக்குது. நம்ம விளையாண்டுக்கவும் முடியும், நம்ம க்ரியேட் பண்ணவும் முடியும். இப்போ கீழே பில்டுன்னு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண கேமில் வந்துடும். இது வந்து டெம்ப்ளைட்ஸு. இந்த டெம்ப்ளைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து கேரக்டரை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பேக்ரவுண்டெலாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அவங்களே பேக்ரவுண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து கேரக்டரை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு மாதிரி பண்ணிக்கலாம். கிரியேட் நியூ கேம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். ஒயிட் பேக்ரவுண்ட் ஒன்று ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அந்த ஒயிட் பேக்ரவுண்டில் தான் வந்து நம்ம கேம் க்ரியேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய கேமாக இருந்தாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாமே ஒயிட் பேக்ரவுண்ட் தான். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேரக்டரு, கன்று எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி வந்து கேரக்டரு, கன்னுலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு ரொம்ப தேடுறதுக்கு சிரமமாக இருக்கும். கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. கேட்டகரியிலையும் உங்களுக்கு தேடுறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா மேலே வந்து சர்ச் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. சர்ச் ஐக்கான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். எல்லா கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான கேட்டகரி இருக்குது. மேலே வந்து இப்போ சர்ச் ஐக்கானில் போய் நம்ம வந்து கார் கேம் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் காருன்னு டைப் பண்ணுறேன். பாருங்கள், காருன்னு டைப் பண்ணேன். கார் வந்துடுச்சு. இதில் வந்து ஏகப்பட்ட பாருங்கள், ஒரு கார்னு அடிச்சோன்னா எத்தனை கார் வருதுன்னு ஏகப்பட்ட கார் இருக்குது. இதில் உங்களுக்கு வேணுங்கிற காரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கீழே ஆடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி வந்துடும். இப்போ வந்து நான் செலக்ட் கொடுத்துட்றேன். இப்போ ஆடு கொடுத்தோடனே இப்போ வந்துடுச்சு நம்மளுக்கு. இதில் வந்து நீங்கள் 2D கேம் மாதிரிலாம் இல்லைங்க, 3D கேமை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மேக் பண்ணி விளையாடவும் செய்யலாம். இதில் நீங்கள் வந்து பப்ளிஷும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ரோடுன்னு டைப் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன டைப் பண்ணிங்கனாலும் இருக்கும் அதில். பாருங்கள், நான் ரோடுன்னு டைப் பண்ணுறேன். இப்போ ரோடுன்னு டைப் பண்ணோன்னே வந்துருச்சு ரோடு. இப்போ அதே மாதிரி எதையும் வந்து நீங்கள் வேணுங்கிறத வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ஆடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே முன்னாடி வந்துடும். அப்புறம் நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே அப்படியே உங்களுக்கு வந்து முன்னாடி எல்லாமே இருக்கிறோம். அப்படியே எடுத்து நம்ம வந்து பில்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பாருங்கள், எல்லாமே கீழே வந்துருச்சு வருங்க. ப்ளஸ் ஐக்கான் கீழே வந்துருச்சு வருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கேம் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ரோடு அப்படியே எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா பாருங்க, எடுத்து அதே வச்சிங்கன்னா அதே அட்டாச் ஆகிக்கும். நமக்கு ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. ரொம்ப சூப்பராக வேணும். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் கேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். பப்ஜி மாதிரி கூட, ஃப்ரீ ஃபயர் மாதிரி கூட கேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு வந்து நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு சொன்னால் லென்த்தாக போயிருங்கிறக்காக சும்மா சாதாரணமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட கேமாக இருந்தாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ காரை இங்கே வச்சுட்டு பாருங்கள், இவ்வளோ தான். நான் இப்போ வந்து இப்போ கேம் மேக் பண்ணிட்டேன். சும்மா சிம்பிளாக உங்களுக்கு மேக் பண்ணி காமிச்சேன். இப்போ வின்னிங் பாயிண்ட் நீங்கள் அடிச்சிங்கனாலே அந்த சர்ச் பாயில் வந்துடும். நீங்கள் எப்படி வேணால் அடிச்சிக்கலாம். அச்சீவ் பாயிண்ட், வின்னிங் பாயிண்ட் எப்படி அடிச்சிங்கன்னா வந்துடும். அதை எடுத்து நீங்கள் அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா ஃப்ளாகு, அந்த ஃப்ளாகை வந்து கார் கிராஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜெயித்த மாதிரி, நீங்கள் வந்து கேமில் வந்து ஜெயித்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், கார் இப்போ இங்கே வைக்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் எவ்வளோ பெருசாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து ஜாய்ஸ்டிக் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கேம் ஸ்டார்ட் ஆகிரும். நீங்கள் ப்ளே பண்ணலாம். இது லேண்ட்ஸ்கேப்பாக வச்சு விளாட்லாம். நீங்கள் பாருங்க, இப்போ வந்து நான் கேமில் ஜெயிச்சிட்டேன். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் லென்த்தாகவும் வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ரேஸும் வந்து வைக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் பாட்டை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கேமில் வந்து. இப்போ நான் வந்து வேறு கேம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் விளாண்டு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு சும்மா ஃபைட் கேம் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணேன்.
இப்போ வந்து ஒன்று நான் இந்த இதில் வந்து 2 இப்போ கேரக்டர் வந்து நிறையா கொடுத்துருந்தீங்கன்னா அப்படி கேட்கும். உங்களுக்கு இது எதில் விளாட்றீங்கன்னு காரா இல்லை வந்து ஹியூமனான்னு கேட்கும். நான் ஹியூமனை கொடுக்குறேன். வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ ஹியூமனை கொடுத்ததுக்கப்புறம் கேம்குள்ளே வந்துடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு வந்து வெப்பன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எனிமியை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இதில் வந்து நான் செஞ்சுருக்கேன். அந்த எனிமிக்கு வந்து நீங்களே வந்து பவர் கொடுக்கலாம். எனிமியை வந்து உங்களுக்கு வந்து பவர் அதிகமாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இதே மாதிரி பவர் கம்மியாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து அந்த எனிமிக்கு வந்து பவர் ஃபுல் கொடுத்துருக்கனால எனக்கு வந்து நான் தோக்கடிச்சிட்டான், சீக்கிரமாக தோக்கடிச்சிட்டான். இதை வந்து நான் என்னோடய பவரை வந்து ஃபுல் பண்ணிவிட்டு எனிமியோட பவரை குறைச்சேன்னா ஒரு கிக் பண்ணனா சாகிற மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஆப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு லைக் பண்ணி ஆள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.